அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெகத் ரட்சகன் வசமாக கல்வி நிறுவனங்களில் சிக்கிய 450 கோடி ஆடிப்போன அமலாக்கத்துறை, இது மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒரு முக்கிய அமைச்சராக இருந்துட்டு வந்தார் இல்லையா. ஸோ இந்த நேரம் முன்னாள் அமைச்சர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் திமுகவுடைய ஒரு பெரிய பினாமி. இந்த பினாமி பார்த்திங்கன்னா திமுகவுக்கே ஸ்பான்சர் பண்ணக்கூடிய அளவிற்கு பார்த்திங்கன்னா ஜெகத் ரட்சகன் அவர்கள் ஸோ வளர்ந்துட்டு வரார் இல்லையா. ஸோ இந்த நிலையில் தான் ஜெகத் ரட்சகன் அவர்கள் ஏற்கனவே தமிழகத்தில் ஊழல் வழக்கில் சிக்கியிருந்தார் இல்லையா. ஸோ இந்த நிலையில் அவருக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களிலும் அவருக்கு உறவினர்கள் வீட்டிலும் அதிரடியாக சோதனைகள் நடத்தியிருந்தாங்க. இந்த ரைடில் பார்த்திங்கன்னா அதிரடியாக எக்கச்சக்கமான பணங்களும் கரன்சிகளும் சிக்கியிருந்த நிலையில் மீண்டும் அதிரடியாக அவருடைய வீட்டிலும் அவருக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களிலும் பார்த்திங்கன்னா 10 நாட்கள் கொண்ட டீம் ஒன்று களமிறங்கியிருக்க நிலையில் தான் தமிழகத்திலிருந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த நிலையில் ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா அதிரடியாக 400 கோடி சிக்கினதாக ஒரு செய்திகள் வெளியேற்ற நிலையில் தான் ஸோ அமலாக்கத்துறையே ஆடி போனதாக ஒரு செய்திகள் வெளியாக இருக்குது. இந்த நிலையில் ஜெகத் ரட்சகன் அவர்கள் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றமே அதிரடியாக அவருடைய அனைத்து சொத்துக்களையும் முடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த நிலையில் தான் அவருடைய சொத்துக்கள் பார்த்திங்கன்னா 89 கோடி சொத்துக்களை முடக்கியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நிலையில் அவருக்கு கவர்மெண்ட்டுக்கு வழங்கக்கூடிய நான் ஒரு டிப்ஸாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இருந்தாலும் அவருடைய சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா அவருக்கு 908 கோடி அபராதம் விதித்திருக்க நிலையில் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையுமே பறிமுதல் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலை முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வெளிநாடு பயணம் மேற்கொண்டு இருக்கார். இருந்தாலும் இந்த சமயத்தில் திமுகவுடைய அமைச்சர்கள் அனைவருமே கைது செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையில் தான் ஜெகத் ரட்சகன் அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் ஒரு சம்மந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களிலும் சோதனைகள் ஈடுபட்டு வராங்க. இந்த சோதனையில் தான் அவருடைய வீடுகளில் ஒரு 400 கோடி சிக்கினதாக செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவருடைய சொத்துக்கள் மதிப்பே இந்தியாவுடைய கடனே அடைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய சொத்து மதிப்பு இருக்குது. இவர் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஸோ இவர் செய்யாத தொழிலே கிடையாது. இவர் அனைத்து தொழில்களும் ஈடுபட்டு வருமானம் ஈட்டிட்டு வர்றாரு. இருந்தாலும் ரிசர்வ் பேங்க் எதிராக பார்த்திங்கன்னா ஒரு முறைகேடாக சொத்துக்கள் வாங்கி குவித்த நிலையில் தான் சொதரடியாக ஜெகத் ரட்சகன் அவர்கள் சிங்கப்பூரில் சிக்கியிருக்காரு. இதனால் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய 89 கோடி சொத்துக்கள் மதிப்புகள் தமிழக அரசு பார்த்திங்கன்னா அதிரடியாக முடிக்க இருக்க நிலையில் தான் அமலாக்கத்துறை மீண்டும் அதிரடியாக ஒரு சம்மந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களிலும் சோதனைகள் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.